ஓம் சக்தி. ஒரு சமயம் அம்மாவுடைய பக்தர் ஒருவர், அவர் இப்போ அம்மாவுடைய விழா, ஆடி போகிற விழா, அதில் போகலாமா வேண்டாமான்னு ரெண்டு மனசாக இருக்கார். குடும்பத்திலேயும் நிறைய பிரச்சனைகள், அதனால் ரெண்டு மனசாக இருக்கார். இப்போ அம்மா அவர்கள் விடிய காலம் அவருடைய கனவுல அசரீரியா, வாடா என் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்களாம். எப்படி பாருங்க, பிரசாதம் சாப்பிட்டு போடா, அதே சமயம் என்னுடைய அருளையும் சாப்பிட்டு போடா அப்படிங்கிற அர்த்தம் சக்தியில. அப்புறம் அவரை அலறி பிடிச்சி மருத்துவர் ஒடியாந்துட்டாருங்க. அதே மாதிரிங்க இன்னொரு தொண்டருக்கு சொன்னாங்க, அம்மா ஆன்மீக முன்னேற்றம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு அம்மா சொன்னாங்க, மனம் அடங்குவது தானடா ஆன்மீக முன்னேற்றம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. மேலும் சொன்னாங்களா, குழந்தையின் வளர்ச்சி தாய்க்கு தானா தெரியும். குழந்தையின் வளர்ச்சி தாய்க்குத்தான் தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி உபதேசம் பண்ணாங்க பாருங்க எப்படின்னு, எங்கு பிறந்தோம், எங்கு வளர்ந்தோம், எப்படி மருவத்தூர் வந்தோம் இப்படின்னு யோசனை. இதுதான் உனக்கு உபதேசம். எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், எப்படி மருவத்தூர் வந்தோம். இது எல்லாருக்குமே பொருந்த சக்திகளை பாருங்க. இப்படி எப்படியோ சுற்றி எப்படியோ கடைசியில் நாங்கள் அம்மாட்டவும் சேர்ந்துருக்கிறோம் இல்லைங்களா? இதுவும் ஒரு முன்னேற்றம் தானுங்க. எல்லாருமே அம்மாட்ட வந்துட்டாங்க. அடுத்து பாருங்க, ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண், இளம் வயது, படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனால் அவங்க தாய் தகப்பனெல்லாம் நல்ல மாப்பிள்ளை வந்துட்டு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே அம்மா பக்தர்கள். சரி, நம்மளுக்குள்ள எதுக்கு தகராறு, வா அம்மாட்ட போய் கேட்கலாம் சொல்லி மருவத்தூர் வந்தாங்க. அம்மா பார்த்து கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, உன் தாய் தப்ப சொன்ன மாதிரி நீ திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்கிறேன், அம்மா நான் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைதான். இல்லை மகளே, சென்ற பிறவியில் உரிய வயதில் திருமணம் நடக்காததால் தற்கொலை செய்து கொண்டவள் நீ. எனவே இந்த பிறவியில் உரிய வயதில் திருமணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாகும். போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. எப்படி பாரு சக்தியில. ஓம் சக்தி.